திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே சுந்தரரின் வரலாறு தடுத்தாட்கொண்ட புராணம் பகுதியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுந்தரரை தடுத்தாட்கொள்வதற்காக இறைவனே இறங்கி வருகிறார். தடுத்தாட்கொண்டதோடு தம்மை சொற்றமிழால் பாடுக என்று கட்டளையிடுகிறார். அந்த கட்டளைக்கு பணிந்து சுந்தரரும் முதலாக பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று இறைவனே தன்னை பித்தனே என்று பாடு என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாடுகிறார். அப்படி பாடியவர் அந்த பாடலை எப்படி பாடினார், அது எப்படி இருந்தது என்பதை சொல்வதற்காகவே ஒரு பாட்டை வைக்கிறார் சேக்கிழார் சுவாமிகள். முறையால் வரும் மதுரத்துடன் மொழி இந்தளம் முதலில் குறையா நிலை மும்மைப்படி கூடும் கிழமையினால் நிறை பாணியின் இசை கோள் புணர் நீடும் புகழ் வகையால் இறையான் மகிழ் இசை பாடினன் எல்லாம் நிகரில்லான். எல்லாம் நிகரில்லாதவன், எதிலேயுமே தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன், நிகரற்றவனாக இருக்கிற அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இசை பாடினாரா? எதற்காக? இறையான் மகிழ் இசை பாடினன். இறைவனே மகிழ்ந்து கேட்டுக்கொண்டிருந்த இசையை பாடினார். முதல் பதிகத்தை ஹிந்தோள ராகத்துல பாடினாரா? இந்தோள பண்ணிலே அவர் பாடுகிறார் அப்படிங்கிறாரு. எப்படி இருந்தது அப்படின்னா மதுரத்தோடு இருந்தது, இனிமையாக இருந்ததுங்கிறாரு. சொற்தமிழும் இனிமையாக இருந்தது, அவர் பாடிய இசையும் இனிமையாக இருந்தது. அவருடைய அந்த எண்ணம் இருக்கிறதே, இறைவனை பாடுகிற அந்த சிந்தையிலே இறைவன் வந்து அமர்ந்து விட்டாரானால் எல்லாமே இனிமையாகத்தான் இருக்கும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். இப்படி பாடினார் அப்படின்னு சொல்லியிருக்காரே. சொல்லார் தமிழிசை பாடிய தொண்டந்தனை இன்னும் பல்லாறு உலகினில் நம் புகழ் பாடு என்று உரு பரிவில் நல்லார் வெண்ணை நல்லூர் அருள்துறை மேவிய நம்பன் எல்லா உலகும் உய்ய புறம் எய்தான் அருள் செய்தான். முப்புறங்களையும் எரித்த சிவபெருமான் எப்படி அருள் செய்தாரா? சொல்லார் தமிழிசை பாடிய தொண்டந்தனை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளைத்தான் அப்படி சொல்றார். தமிழிசை பாடிய தொண்டன் அவர்தான். இன்னும் பல்லாறு உலகினில் நம் புகழ் பாடு அப்படிங்கிறார். எதுக்காக தன்னுடைய புகழை பாட சொல்கிறார்? அந்த காரணத்தையும் சொல்கிறார். நல்லார் வெண்ணை நல்லூர் அருள்துறை மேவிய நம்பன் உரு பரிவில் அன்பின் மிகுதியால சொன்னாராம். எதற்காக? இந்த உலகத்து மக்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக என்னுடைய புகழை இன்னும் பலவாறாக நீ பாடிக்கொண்டிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருமணத்துல தானே இந்த பிரச்சனை ஏற்பட்டு தடுத்தாட்கொண்ட புராணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப தடுத்து ஆட்கொள்ள வந்த இறைவன் இன்னொரு விஷயத்தையும் செய்தாரு. அதனால தான் அவர் இறைவன், யாரையும் விடமாட்டாரு, எல்லாருக்கும் படியளக்க கூடியவர், எல்லாருக்கும் அருள் செய்யக்கூடியவர்னு சொல்றோமே, அதற்கு உதாரணத்தை இங்கே மறுபடியும் அவர் காட்டுறாரு. அயல் ஓர் தபம் முயல்வார் பிறர் அன்றே மனம் அழியும் செயலால் நிகழ் புத்தூர் வரு சிவவேதியன் மகளும் உயர் நாவலர் தனிநாதனை ஒழியாது உணர் வழியில் பெயராது உயர் சிவலோகமும் எளிதாம் வகை பெற்றார். சடங்கவி சிவாச்சாரியாரனுடைய மகள் மணப்பெண்ணாக நிச்சயிக்கப்பட்டாளே, அவளை பற்றி இதுவரை ஒரு பாடலிலும் சொல்லாத சேக்கிழார் சுவாமிகள் இங்க ஒரே ஒரு பாடல்ல சொல்றார். என்னன்னா, இறைவன் அவளையும் ஆட்கொண்டார், அவளுக்கும் உயர் சிவலோகம் எளிதாகும் வகை செய்தார் அப்படிங்கிறாரு. அவ எப்படி இந்த சிவலோகத்தை எளிதாக அடைந்தாளாம் அப்படின்னா, இவருடைய நினைவினாலேயே அடைந்து விட்டாளாம். நாவலர் யாரு? உயர் நாவலர் அப்படின்னு நீங்க சொல்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவள் மனதால் நினைந்தாளே, அவளுக்கும் அங்க கடைத்தேற்றம் தர வேண்டியது தன்னுடைய பொறுப்பு என்பதை சிவபெருமான் உணர்ந்திருந்தார். அதனால இவரை எப்படி தடுத்து ஆட்கொண்டாரோ அப்படியே அவளையும் சிவலோகமும் அவளுக்கு எளிதாகும்படியாக முக்தி அளித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து சுந்தரரின் பயணத்தை நாமும் தொடருவோம்.